திருவண்ணாமலையில காலடி தான் எடுத்து வச்சேன், என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு பாடகர் கிரிஷ் அவர்கள். ஸோ கிரிஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படத்துல பாட எவ்வளவோ பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன் அந்த சமயத்துல, ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. அமெரிக்காவில் கணேஷ்குமார்னு ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமானாரு. அவர் ஒரு கம்போசர் தான். சினிமாவில் பாட நான் 10 வருஷமா ட்ரை பண்றேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. எங்க ஊருக்கு வரீங்களா சார், ஒரு வாட்டி வந்து எங்க சாமியை பாருங்க, நல்ல மாற்றங்கள் வரும்னு சொன்னாரு என்கிட்ட. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். அமெரிக்காவிலிருந்து வந்து 2வது நாள் திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் போகிறேன்னா, சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி திருவண்ணாமலையில் காலடி தான் எடுத்து வைக்கிறேன். ஃபோன் அப்படியே அடிக்குது. எடுத்து பேசுகிறேன். நான் கணேஷ்குமார் பேசுகிறேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சான், 2 நாளில் ரெக்கார்டிங் இருக்குது, கூப்பிடுவாங்க, ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அண்ணாமலையார் அப்படியே தலையை தூக்கி நான் பார்த்தேன். அன்னையிலிருந்து என்னோட ஸ்தலம் அதுதான் அப்படின்னு பாடகர் கிரிஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளவு கூஸ் பம்ஸாக இருக்குல்ல கேட்குற நமக்கே. உங்கள் எல்லாருக்கும் எந்த ஸ்தலம் ரொம்ப பிடிக்கும்?